ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. எஸ்விபிசி பக்தி சேனல் நண்பர்களே, உங்களுக்கு வணக்கம். நமோ வெங்கடேஷாய. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் உபதேசித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 375வது திருநாமத்தை விளக்கப் போகிறேன். இந்த திருநாமம் எம்பெருமான் செய்து கொண்ட இன்னொரு கல்யாணத்தை விளக்குகிறது. மந்திர ராஜாவாக ஒரு ராஜா இருந்தான் மந்திர தேசத்தில். அவனுக்கு லக்ஷ்மணா என்ற பெயரில் பெண். அந்த லக்ஷ்மணா என்கிற பெயருடைய பெண்ணை வளர்த்தான். அவள் கண்ணனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனை பார்க்காமலே ருக்மிணி போல ஈடுபட்டிருந்தாள். ஆனாலும் மந்திரராஜன் நேர கல்யாணம் பண்ணி கொடுக்கல. க்ஷத்திரியர்களுக்கு சுயம்வரத்திலே திருமணம் செய்து கொள்வதுதான் விசேஷம். அதற்கேற்ற சுயம்வரத்தை உனக்கு உரிய நாளிலே ஏற்பாடு செய்கிறேன்னு மந்திரராஜா லக்ஷ்மணாவுக்கு சுயம்வரம் ஏற்பாடு பண்ணினான். அதில் துரியோதனன் சிசுபாலன் எல்லாம் வந்திருக்கார். பேரழகி லக்ஷ்மணா. ஆனால் லக்ஷ்மணை கண்ணனை நேசித்தாள். கண்ணனும் லக்ஷ்மணையை நேசித்தான். அதனால் லக்ஷ்மணையை கையிலே மணமாலையோடு வந்த லக்ஷ்மணையை சபையிலே உட்கார்ந்த கண்ணன் ஒரு பார்வை பார்த்தான். லக்ஷ்மணையும் அவனை பார்த்தால் அந்த மாலையை அவன் தோளிலே சாத்தி விழுந்து வணங்கி மகிழ்ந்தான். இப்படி லக்ஷ்மணாவனுடைய உதாரமான மானசம், பெரிய மனசில் இவனே மொத்தமும் அடக்கி கொண்டிருந்தான். ஆகையினால இவனுக்கு லக்ஷ்மணோதார மானசன் என்பதாக திருநாமம் ஆயிற்று. இதை வியாச பகவான் புராணத்தில் சொல்கிறார். நாரதர் வசிஷ்டர் உபதேசம் பண்ணியிருந்தாக வெங்கடாச்சல மகாத்மியம் கொடுக்கிறது நமக்கு. மந்திரராஜனுடைய பெண்ணை லக்ஷ்மணாவை மணந்து கொண்டு எம்பெருமான் துவாரகையில் அஷ்டபட்ட மகிஷி சமேதனாக இன்றும் நமக்கு தியானம் பண்ணும்படியாக பல நாள் ஆட்சி செய்தான். அன்பர்களே, இப்பொழுது நாம் உங்களுக்கு என்ன சொன்னோம்? எம்பெருமான் கண்ணனுக்கு 8 பத்திரிகைகள் முக்கியமான சொன்னோம். ருக்மணி, ஜாம்பவதி, பாமா, காளிந்தி, பத்ரா, நாகரஜிதி, மித்ரவிந்தா என்று 7 சொல்லிட்டோம். இந்த திருநாமத்திலே உங்களுக்கு 8வது பட்டமகிழ்ச்சியான லக்ஷ்மணாவின் திருநாமத்தை சொன்னோம். இப்படி 8 பட்டமகிழ்ச்சிகளும் எம்பெருமான் வீட்டில் இருக்கிற காட்சியை காண வேண்டும் என்ற ஆசை வருகிறதா? எனக்கே உண்டு.
8 பேரோட எப்படி எம்பெருமான் அமர்ந்திருப்பான்? அஷ்டபட்ட மகிழ்ச்சிகளுடன் அஷ்டதிக்பாலகர்கள் வணங்கும்படி அஷ்ட திசைகளையும் ஆண்டு இருந்த எம்பெருமான், அஷ்டாட்சரத்தினாலே போற்றப்படக்கூடிய எம்பெருமான், அஷ்டமி சந்திரனை போன்ற திருமுகத்தை உடைய எம்பெருமான், அஷ்டமியில் அவதரித்த எம்பெருமான் எப்படி இருந்திருப்பான் என்று தியானம் பண்ண வேண்டும் என்று நான் கூட ஆசைப்படுவதுண்டு, பட்டேன். அத்தனை மனைவிகளோடு அவனை மனத்தில் ஒரு சித்திரம் எழுதி பார்த்து வந்தேன். இருந்தாலும் முன்னே நேர அட்லீஸ்ட் 2 டைமென்ஷன் பரிணாமத்துடன் அளவில் அந்த எம்பெருமானை பார்த்தால் பரம ஆனந்தமாக இருக்குமே என்று ஏங்கினேன். பலகுலா என்று ஒரு இடம் மைசூர் பக்கத்தில் இருக்கிறது. அங்கு காவேரியிலிருந்து ஒரு சின்ன கால்வாய் பிரியும் இடத்தில் ஒரு பெரிய குருகுலம், பராசர குருகுலம் இருக்கு. இப்பொழுதும் நடந்து கொண்டுகிறது அற்புதமாக. அங்கே தினமும் யாகம் செய்கிறார்கள். நாளும் யாகம் நடக்கக்கூடிய பூமியாகினால தட்சிண நைமிஷம், வடக்கு நைமிஷ க்ஷேத்திரம் போல தட்சிண நைமிஷம் என்றதற்கு பெயர் சூட்டினார். அங்கே காவேரியின் சின்ன கால்வாய் சலசலன்னு ஓடுகின்றது. ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரக்கூடிய அற்புதமான இடம். காவேரி தொடக்கத்தில் பக்கத்தில் இருக்கு. அந்த கால்வாயின் கரையை ஒட்டி லக்ஷ்மண நைமிஷத்தில எம்பெருமான் நரசிம்மன் வீற்றிருக்கிறார். அற்புதமான காட்சி. அந்த நரசிம்மனை சேவித்துவிட்டு நான் நண்பர் பட்டண்ணா சுவாமி என்று பிரசித்தமானவர், அவருடைய குமார ஸ்ரீராம் இவர்களாம் சேர்ந்து அற்புதமான அந்த கோயிலை நிர்மாணித்திருக்கிறார்கள். அங்கே குருகுலம் நடக்கிறது. அங்கே இடையராது வேத பயிற்சி, புராண பாராயணம், யாகம் நடக்கிறது. அங்கே எங்களுக்கெல்லாம் விருது கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணினார்கள். அதற்காக நான் போனேன். அப்பொழுது நரசிம்மமூர்த்தியை மங்களாசாசனம் செய்து பிராகாரத்தில் வந்தேன். வடக்கு பிராகாரத்தில் ஆண்டாள் சந்நிதி. ஆண்டாள் சந்நிதியின் தென்புறத்திலே பார்த்தால் அங்கே அற்புதமான காட்சி. எம்பெருமான் கண்ணபிரான் துவாரகாதீசன் 8 பட்டமகிழ்களுடன் அமர்ந்திருக்கிற காட்சி. ஆக இதையெல்லவோ நாம் காண வேண்டும் என்று ஏங்கியிருந்தோம் என்று பார்த்து பரவசப்பட்டு மகிழ்ந்து சேவித்தேன். பக்தர்களுடன் அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அதையும் நிறைவேற்றி விட்டான் தட்சிண நைமிசாரண்யத்து எம்பெருமான். எப்படி என்றால், இன்று உங்களுக்கு இந்த திருநாமன் விளக்கத்திலே இந்த 8 பத்திரிகைகளுடன் தான் இருக்கக்கூடிய சித்திரத்தை உங்களுக்கு காட்டக்கூடிய ஞாபகப்படுத்திவிட்டோம். அன்பர்களே, இப்படி தன்னுடைய 8 பத்தினியுடன் திரும்பக்கூடிய கண்ணன் லக்ஷ்மணையை மணந்து கொண்டு 8வது பத்தினியோடு இருந்தான் என்பது இந்த 375வது திருநாமத்தின் விளக்கம். லக்ஷ்மணோதார மானசன் என்பதாக இந்த திருநாமத்தை நாரத பகவான் சொல்லியிருக்கார். இதற்கு வேண்டுங்கிற சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்றேன், கேளுங்க. மந்திரராஜ சுதாம் ஹிருத்வா ஸ்வயம்வர சபாகதாம் லக்ஷ்மணாம் பரிணீய இஷ்டாம் லக்ஷ்மணோதார மானசகா. இந்த லக்ஷ்மணா என்கிற திருநாமத்துக்கு பலவிதமான கருத்துகள் உண்டு. பெருமாளை அடையாளம் காட்டக்கூடிய லக்ஷ்மி தேவியே லக்ஷ்மணா தான். ஏனென்றால் இதுதான் நாராயணன் என்று தேவர்களுக்கு நடுவிலே ஒருவனை எப்படி நீங்கள் அடையாளம் காண்பீர்கள்? பராசர பட்டர் அருளி செய்தார். எவருடைய மார்பிலே லக்ஷ்மியின் திருவடி பசுஞ்செம்பன் கொழும்பு இருக்கோ அவன்தான் பரதேவதையான நாராயணன் அடையாளம் காட்டிக்கொள்கிறான். இதை லிட்மஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க லேபரேட்டரியில். ஒரு அமிலமாக இது காரமா என்ற ஒரு திரவத்தை பற்றி ஐயம் வந்தால் அதில் ப்ளூ லிட்மஸை தூக்கி அமிலத்திலே போட்டோமானால் அது அடுத்த வினாடி ரெட்டாக மாறும். ஆசிட் டர்ன் ப்ளூ லிட்மஸ் ரெட். இதை நமக்கு அடிக்கடியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிட் ப்ளூ லிட்மஸே ரெட்டாக மாற்றும். ரெட்டை ப்ளூவாக மாற்றுமா? இல்லை, ப்ளூவை ரெட்டாக மாற்றும். ரெட்டை ப்ளூவாக மாற்றுமா, ப்ளூவை ரெட்டாக மாற்றுமான்னு தலை சுற்றும். எங்களுக்கு பியூசி
பாடம் நடத்தினார் டாக்டர் வெங்கட சுப்ரமணியன் மகானுபாவன் ஜெயின் கல்லூரி. அப்படி கெமிஸ்ட்ரி அவர் பாடம் நடத்தினார், அட்டண்டன்ஸே கிடையாது, எடுக்க மாட்டார். 90 பேர் இருப்பாங்க. வீட்டில் சொல்கிற கதை மாதிரி கெமிஸ்ட்ரியை சொல்லி கொடுத்தார். அப்படி பாடம் சொல்லுபவர்கள் பார்ப்பது அரிது. அவற்றை பாடம் படித்த பாக்கியம் எனக்கு இருந்தது. ஒரு முறை அட்டண்டன்ஸ் எடுக்கவில்லை என்று அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தார். 90 பேர் இருப்போம் கிளாஸில். பியூசி இ செக்ஷனில் 446, 445, 441 டிக் டிக்குன்னு அடிக்கணும். அது சமயத்தில் ஒரே ஸ்டூடெண்ட் 2 பேர் எஸ்ஆர் சொல்லிட்டு போயிடுவான். 90 பேரில் அவர் எங்கே யாரை பார்க்கறது, எந்த பக்கத்தில் வருதுன்னு. அது அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அந்த 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டார். கிளாஸ் எடுத்துருவார். அட்டண்டன்ஸ் ஆல் ப்ரெசன்ட் எழுதி கைது போட்டு போயிடுவார். அதனால் அவர் மீது ஒரு ரிப்போர்ட். அதை செக் பண்ணுவதற்கு பிரின்சிபால் ஏஎல் கிருஷ்ணனே வந்தார். அப்பொழுது உள்ளே வந்து கிளாஸ் நல்லா இருக்கு பார்த்தார். அட்டண்டன்ஸ் எடுத்தாச்சா? எடுத்து எது எடுக்கவே இல்லை, எடுத்து பாருங்க ஆல் ப்ரெசன்ட் போட்டிருக்கேன். 90 பேர் இருப்பாங்களா, கூட செக் பண்ணி பாருங்கன்னார். இவ்வளோ தைரியம் வேணும் அதுக்கு. 90 பேர் இருந்தாங்க. அரண்டு போனார் பிரின்சிபால். அவருடைய கிளாஸுக்கு மட்டும், மற்ற கிளாஸ் கட் பண்ணாலும் அதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. அவர் சொல்லிக் கொடுப்பார், அசிஸ்டன்ட் ப்ளூ லிட்மஸ் ஏபி ஞாபகம் வச்சுக்கோ. ப்ளூவை ரெட்டாக்கும், ரெட்டை ப்ளூவாக்குமா, ப்ளூவை ரெட்டாக்குமான்னு சந்தேகப்படுது. அந்த மாதிரி ஒரு ஆசிட் டெஸ்ட். யாருக்கு? பரந்தாமன். இருக்கிற தேவர்களிலே யார் பரந்தாமன் என்பது எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி ஆசிட் டெஸ்ட் பண்ணுவது என்றால், எப்படி ப்ளூ லிட்மஸை ரெட்டாக்குமோ அதை போல் எவன் மார்பில் லக்ஷ்மி தேவியுடைய கால் கியூடெக்ஸ் படிச்சிருக்கோ அவன் தான் பரந்தான். அதில் பரந்தாமனை அடையாளம் காட்டுவதால் லக்ஷ்மணா என்று பிராட்டிக்கே பெயர். அந்த பிராட்டியின் அம்சமாக வந்தாலே லக்ஷ்மணையினாலே உதாரமானது, எல்லா நெஞ்சிலையும் இடம் பிடித்தான் பகவான் என்று சொல்லும்படியாக இந்த 8வது திருக்கல்யாணத்தை வைத்திருக்கிறார். ஆகையினால இதையெல்லாம் நினச்சி தான் நாம் மந்திரராஜ சுதாம் கிருத்வா ஸ்வயம்வர சபாகதாம் லக்ஷ்மணாம் பரிணீயேஷ்டாம் லக்ஷ்மணோதார மானசகா அஷ்டபத்னி சமேதோசு தட்சிணே நைமிஷே பிரபு கவேர கன்யா குல்யா தட்டே சித்திரே விபாதினா. இதுக்கு தமிழ். ஸ்வயம்வர வேளை மந்திர இளவரசி லக்ஷ்மணை தன்னை கவர்ந்து மணர்ந்தான். லக்ஷ்மணோதார மானசனான உருக்குமணி ஜாம்பவதி பாமா காளிந்தி பத்ரை நாக்னஜிதி மித்ர விந்தை லக்ஷ்மண எனவே 8 பட்ட மகிழ்ச்சிகளுடன் தட்சிண நைவச புனிதன் கோவிலில் பொன்னிக் கரையில் ஆண்டாள் சந்நிதி கருகில் தெற்கே காவிய ஓவிய காட்சியில் கண்டே இல்லறம் நல்லறமாக நிற்பீரே. இந்த 8 பத்னியோடு இருந்த பகவானை தியானம் பண்ணி கொண்டு இந்த திருநாமங்களை ஜெபியுங்கள். உங்கள் இல்லற வாழ்க்கை நலனமாக அமையும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். லக்ஷ்மணோதார மானசாய நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.